கொஞ்ச நேரம் அப்படியே தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? ஜீசஸ், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். இந்த 15வது நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த 15வது நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் விழுந்து போகிறவனாய் இருக்கக்கூடாதுப்பா. கேட்கலாமா? நான் விழுந்து போனவனாய் இந்த உலகத்தில் நான் காணப்படக்கூடாது. நான் விழுந்து போனவனாய் நான் சபையில் காணப்படக்கூடாது. நான் விழுந்து போனவனாய் குடும்பத்திற்கு காணப்படக்கூடாது. நிமிர்ந்து நிற்கிறவனாய். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிற்க பண்ணுகிற தகப்பன், நிற்க பண்ணுகிற தேவன். ಶಗದಬರನ ಶಂತನ ಬೌದ್ಧ ರಬಳ ಹಂತರ ನಮನ ಕದುರು ನೋಹದ ರಬಳ ಹದರ ಮಣಕರ ರಬಡಗ ದಗರ ನಮನ ಅದರ ಬದಹದ ರಗದಗ ರಬದಗ ರಿಬಳ ಹದರ ನಮನ ಕದರ ಬಳಬ ರಿಬಳ ಬರಬಳ ಬಳ ಶಬೋಳ ಹದರಿ ಬಳ ಬರಬಳ ಹಂದರ ನಮನ ರಿಮ್ಮನ ಕಂತುರು ನೋಕೆದೆ ರಿಬಬ ಶಕರ ಬೌದರೆ ರಿಕಾಳ ರದೂರು ನೋದಿ ಗದ ರಗದಗದ ರಗದಗ ರಬದಗ ರಬಳ ರಿಬಳ ಬರಬಳ ಶದರ ಬಳ ಬರ ಹದರ ನಾಬರ ಕದುರುನು ರಿಕಬಮ ಹಂತುರು ನೋಕೆದೆ ರಿಬಬ ರಬಳ ಬರಬಳ ಬರಬಳ ರಿಬಳ ಗರ ಗಡ ಗದ ರಗದ ಗರ ನಮನ ಶಕರ ಬಳ ಹಂತುರುನು ರಿತೋರ ರದರ ನಮನ ಕರ ಮನಕ ಬಬ 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 ರಿದರ ನಮನ ರಬಬ ರಬಳ ರಶದರ ನಮನ ಕದರ ನಮನ. எஸ், நான் நிமிர்ந்து நிற்கிறவன், நான் விழுந்து போகிறவன் அல்ல. சொல்லுங்க, தேவ சமூகத்தை நான் விழுந்துடக்கூடாதுப்பா. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள் என்ற வேதம் நமக்கு வற்புறுத்துகிறது. எஸ், நான் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்க. கேளுங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க விழுந்துடக்கூடாது. உங்க ஜப வாழ்க்கையில நீங்க விழுந்துடக்கூடாது. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பிணைப்பை விட்டு நீங்க விழுந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் விழுந்தா மீண்டும் என்னைய தூக்க எனக்காக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரமாட்டார். எனக்கு ரத்தம் சிந்தும்படி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரமாட்டார். ஒரு முறை ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் உயிர் தெழுந்தார், ஒரே தரம் வருவார். அது என்னை அழைத்து கொண்டு போவதற்கே தவிர எனக்காக மரிப்பதற்கு அல்ல. தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நீங்க எனக்காய் சிந்தின ரத்தத்தை நான் புறக்கணிக்கிறவனாக, நான் புறம்பே தள்ளுகிறவனாக, நான் வீணடிக்கிறவனாய் காணப்படக்கூடாது. என்னை நிற்க பண்ணுங்கப்பா. நான் விழுந்து போகாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னோடு கூட இருந்தவர்கள் இன்று என்னை தனிமையில் விட்டு விட்டார்கள். உலகத்தை நோக்கி போயிட்டாங்க. தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டார். ஒவ்வொருவரும் போய்விட்டார்கள். நான் ஒருவன் நிற்கிறேன். நான் விழுந்துடக்கூடாது. எலியாவுடைய வாழ்க்கையில எலியா சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் ஒருவன் மாத்திரம் இருக்க ஆண்டவரே, நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் மரித்து போறேன். கர்த்தர் சூறைச்செடியின் கீழ் எலியாவோடு பேசின ஒரே ஒரு வார்த்தை, உன்னை கொண்டு நான் செய்யும் காரியங்கள் இன்னும் இருக்கிறது. நீ உன் உத்தமத்தில் இன்னும் நிற்கிறாய். 7000 பேர் இருந்தாலும் எலியாதான் எனக்கு வேணும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் விழுந்துடக்கூடாதுப்பா. 7000 பேர் மத்தியில என்னையே கத்த தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நான் விழுந்துடக்கூடாதுப்பா. என் ஆத்துமா விழுந்துடக்கூடாதுப்பா. என் ரட்சிப்பு விழுந்துடக்கூடாதுப்பா. என் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாதுப்பா. என் தேவ கிருபையை இழந்துடக்கூடாதுப்பா. தேவனுடைய பிணைப்பை இழந்துடக்கூடாதுப்பா. தேவன் நடத்துதலை இழந்துடக்கூடாதுப்பா. ஆவியானவர் ஒருவரே, அவர் உன்னை நடத்துவார். அதை நான் விட்டுறக்கூடாதுப்பா. எஸ், நான் விட்டுறக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் விட்டுறக்கூடாது. என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் பேசினாலும், யார் பேசாவிட்டாலும், என்னோடு இருக்கிற தேவ உறவை நான் ஒரு நாள் முறித்து விட மாட்டேன் ஆண்டவரே. நான் ஒருவன் மாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நிற்கிறேன். நான் சூறைச்செடிக்கு கீழே நான் போக மாட்டேன்ப்பா. ஒரு பொருத்தனை, ஒரு ஜெபம்.
ஆண்டவரே, நான் ஒரு நாளும் சூறைச்செடிக்கு கீழே போக மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் சூறைச்செடிக்கு கீழே ஒரு நாளும் போக மாட்டேன். நான் போக மாட்டேன்ப்பா. ஒரு 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 ப்ராமிஸ் மாதிரி ஒரு உடன்படிக்கையை தேவனோடு ஏற்படுத்தலாமா? ஆண்டவரே, நான் ஒருவனாய் இருந்தாலும் சரி, நான் ஒரு நாளும் சூறைச்செடியின் கீழ் நிற்க மாட்டேன். நான் அமர மாட்டேன். நான் மரித்தால் நல்லா இருக்கும் என்ற வார்த்தையை உச்சரிக்க மாட்டேன். ஆண்டவரே, நீ நடத்துங்கப்பா. எலியாங்கிற தேவ மனுஷன் 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை என்று தெரிந்தவுடன் ஜெபித்து ஜெபித்து மழை வந்து தேசத்தை போஷித்த ஒரு நல்ல தகப்பன். ஆனால் அந்த தகப்பன் சொல்ற வார்த்தை, நான் மரித்தால் நல்லா இருக்கும். நான் போஷிக்கும்படி அழைக்கப்பட்டவன். என்னால் அநேகர் போஷிக்கப்படும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என் பாதை தனிமையில் இருந்தாலும் சூறை செடியின் கீழ் நான் அமர மாட்டேன். அந்த அனுபவத்துக்கு நான் போக மாட்டேன். கர்மேல் பர்வதத்தில் நின்ற எனக்கு சூறை செடியின் கீழ் நிற்க என்ன அதிகாரம் இருக்கு? நான் கர்மேல் பர்வதத்தில் நிற்க அழைக்கப்பட்டவர். சூறை செடியினுக்கு கீழ் நிற்க அழைக்கால். எஸ், விட்டு கொடுக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் சூறை செடியின் கீழே நிற்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்மேலில் நின்று கர்ஜித்த சிங்கம் இன்று சூறை செடியின் கீழ் ஒரு அடிப்பட்ட ஒரு மிருகத்தை போல, ஒரு பலவீனமான மிருகத்தை போல கிடக்கிறது. அது உயிர்ப்பிக்கப்படாதா? எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்கள் சபையை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்கள் குடும்பத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என் ஊழியம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட மாட்டீரோ? என் தேசம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டாதோ? உயிர்ப்பியும் ஆண்டவர். இன்று சூறை செடியின் கீழ் நின்று கொண்டு, கர்மேல் வேண்டாம், தேவ பிரசன்னம் வேண்டாம், தேவ சமூகம் வேண்டாம், தேவனுடைய வார்த்தை எனக்கு வேண்டாம், தேவன் என்னை அழைத்து என்னை எழுப்பி எனக்கு கொடுத்த அப்பமும் தண்ணீரும் எனக்கு போதும், ஆனால் தேவன் வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு சூறை செடியின் கீழ் நிற்கிறதான எத்தனையோ தேவ பிள்ளைகள் உண்டு, எத்தனையோ தேவ ஊழியக்காரர்கள் உண்டு, எத்தனையோ ஊழியக்காரருடைய பிள்ளைகள் உண்டு. ஆவியானவரே, உம்முடைய கரத்துல விட்டு கொடுக்கிறேன். நாங்கள் கர்மேலில் நிற்க அழைக்கப்பட்டவர்கள் அப்பா. நான் தேசத்தை போஷிக்கும்படி அழைக்கப்பட்டவன் அப்பா. நான் சூறைச்செடியின் கீழ் இருப்பது உமக்கு சித்தமானால் நான் அங்கே நிற்கிறேன். நான் எலியாவை நீ நிற்க விடல. உமக்கு சூறைச்செடியின் கீழ் நிற்பது சித்தம் அல்ல. இன்றைக்கு அப்படிப்பட்ட சித்தம் இல்லாமல் நிற்கிறதான ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்க. தேவ சித்தம் இல்லாமல் நிற்கிறது அருவருப்பு. தேவன் சித்தம் இல்லாமல் நிற்பது பாவம். தேவன் சித்தம் இல்லாமல் பேசுவது அபத்தமான காரியம். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் கர்மேலில் என் கால் தடம் பதிக்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. சுவிசேஷம் சொல்லும்படி புறப்படுகிற ஒருவனுடைய பாதம் மலையின் மேல் அழகா இருக்கிறது. அது எலியாவுடைய பாதம். அழகா இருந்த பாதம் இன்று அலங்கோலப்பட்டு சூறைச்செடியின் கீழ் நிற்கிறது. நான் தேவனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட காலம் போய் அலங்கோலமான காலத்துக்குள்ள வந்திருக்கிறேன். என் அலங்கோலம் மாற உதவி செய்யுங்க. என் நல்வார்த்தை நீங்க நிறைவேற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவன் சொன்ன வார்த்தை ஒரு புறம், எசபேல் சொன்ன வார்த்தை ஒரு புறம். நான் யாருக்கு கீழ்ப்படுகிறேன்? தேவனுக்கா மனிதனுக்கா? நான் யாரை பிரியப்படுத்த விரும்புறேன்? தேவனையா மனிதனையா? மனிதனை பிரியப்படுத்தி சூறைச்செடியின் கீழ் வந்தது போதும்.
நான் உம்மை பிரியப்படுத்த விட்டு கொடுக்கிறேன். உம்மை பிரியப்படுத்த உதவி செய்யுங்க. உம்மை பிரியப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த அந்த கிருபை என் மேல விழட்டும். அந்த கிருபை என் மேல விழட்டும். உம்மை பிரியப்படுத்துகிற கிருபை என் மேல விழட்டும். எலியாவை எழுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுத்தது போல இதோ இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறாங்க. உமது வார்த்தையாகிய மன்னாவை கொடுத்து, உமது ஜீவ தண்ணீரை கொடுத்து மீண்டும் கர்மேலுக்கு நேராய் கர்த்தர் நடத்துவீராக. மீண்டும் கர்மேலுக்கு நேராய் கர்த்தர் நடத்துவீராக. மீண்டும் கர்மேலுக்கு நேராய் கர்த்தர் நடத்துவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எஸ், அன்பின் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம், எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம், எல்லா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஒவ்வொரு நல்வார்த்தைகளையும் எனக்கு நிறைவேற்ற என் தகப்பன் போதுமானவர். தொடர்ந்து நடத்துங்க. உங்கள் பிரசன்னத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை நடத்தட்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுதும் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் பகுதியில் ஒரு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான பாஸ்டர் சதீஷ் அவர்கள் நம் மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவரும் நானும் பைபிள் காலேஜில் ஒன்றா இருந்திருக்கிறோம். அதாவது நான் வார்டனாக இருந்த பொழுது அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஒரு தனி சபை ஒன்றை நிறுவி, தனி சபை ஒன்றை கட்டி கர்த்தருடைய நாமத்திற்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் இருக்கிற பகுதியில் அநேக எதிர்ப்பு. எப்படி எதிர்ப்புனா, அஸ்திவாரம் போட்டப்போ ஒருத்தனும் வரல, செங்கல் வச்சு கட்டினப்போ ஒருத்தனும் வரல, காங்கிரட்டு போட்டப்போ எல்லாம் வந்துட்டான், ரசிக்கப்பட்டு இல்லை, எதிர்ப்பு. இத்தனைக்கும் அவர் ஊழியம் செய்கிறது எந்த பகுதினா, அவர் தகப்பன் பிறந்த அவர் பூர்வீகமான ஊர். பூர்வீகமான ஊர்லையுமே பல எதிர்ப்பு. ஆலயம் கட்டியாச்சு, ஆனாலும் மக்களுடையதான ஒத்துழைப்பு இல்லாதபடியினால் அங்கு ஊழியம் நடக்காதபடிக்கு அநேக போராட்டங்கள். ஆனாலும் விசுவாசத்தோடு அவர்கள் தங்கள் ஜெபத்தை தொடர்ந்து செய்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்த கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு? அவரை பல இடங்களுக்கு கூப்பிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்படி பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு விசேஷமான நாள். ஆனால் அதை விசேஷித்தப்படுத்தி கொள்வதற்கு அவன் அநேகர் கிருபை கொடுத்து வைக்கல. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இவரை குறித்து சொல்லணும்னா, நேற்று பாஸ்டர் ஆமோஸை குறித்து சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான், மாற்றவே மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு நல்ல சகோதரன். அல்லேலூயா, அது உண்மை. இது பெயருக்காக அல்ல, உண்மை, உண்மையிலும் உண்மை. அந்த சகோதரத்துவம் எப்படி என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி நான் அழைத்தேன். கண்டிப்பாக வரேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அவங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தர் இந்த ஊழிய ஸ்தலத்திற்கு அடியனை கொண்டு வந்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றும் தகுதியில்லாத அந்த அடியனையும் கூட தகுதிப்படுத்தி இந்த கனமான ஊழியத்திலே ஒரு பங்காய் பயன்படுத்துகிற அருமையான சபை போதகருக்காகவும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா.
நான் என் கூட பிறந்த அண்ணனை கூட நான் அண்ணன் ஒரு நாளும் கூப்பிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன், வாடா போடான்னு தான் சொல்லி கூப்பிடுவேன், இப்படி தான் கூப்பிடுவேன். ஆனால் இவரை நான் பைபிள் காலேஜ் பார்த்த நாள்லேருந்து வாடணும்னு கூப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம்லேருந்து ஃபோனில் தான் ஃபஸ்ட் டைம் ஹலோ அண்ணன்னு சொன்னேன். அதே போல் இந்நாள் வரையிலும் அண்ணன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக பலர் கூட படிச்சிருந்தாலும் அவர்களோடு கூட இல்லாத ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் பாஸ்டர் அவர்களோடு கூட கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் அடியனை விசாரித்து எனக்காக ஜெபித்து இந்த ஊழியத்தில் அப்பப்போ சில ஆலோசனைகளையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. அது எல்லாவற்றிற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரரை கொடுத்ததற்காய் நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்லாரும் கரங்களை தட்டி எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. எல்லாரும் சொல்லுவோம். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ரிஷபரதுன ரபதன லகரபர மரிரி பதன லகரபரபா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படிக்காய், கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படிக்காய் ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று எழுதி இருக்கிறபடி. ஹல்லேலூயா. ரிஷபரதுன ரபதன லகரபா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அடியனை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட பிரசங்கிக்கிற வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். சத்தம் என்னுடையதா இருக்கட்டும், வார்த்தை உம்முடையதா இருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிக்கடி வாசித்த ஒரு வேத பகுதி தான் 128ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம். 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்கள் முழுமையாய் வாசிச்சீங்கன்னு சொன்னா, இந்த சங்கீதத்தை அநேக இடங்கள்ல வாசிப்பாங்க. எங்க வாசிப்பாங்க? திருமண வீட்டிலே இந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை பார்த்தோம் என்று சொன்னால், ஆரோகணம் சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆரோகணம் என்று சொன்னால் ஏறு வரிசை. நம்ம ஸ்கூல்ல படிச்சிருந்தோம்னா தெரியும், ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சீங்க முழுமையாக, இந்த சங்கீதம் 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னால், தனி மனிதனாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தொடங்கி அதற்கு பிற்பாடாக அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அடுத்து என்ன கிடைக்குது? மனைவி. அடுத்து பிள்ளைகள். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த செய்தியினுடைய தலைப்பு எருசலேமின் வாழ்வு, அது சமாதானத்தின் வாழ்வு. ஹல்லேலூயா. இந்த எருசலேம் என்று சொன்ன வார்த்தை 2 பகுதியாய் நாம் பிரிக்கலாம். எரு என்று சொன்னால் அது பட்டணம், சலேம் என்று சொன்னால் சமாதானம். ஹல்லேலூயா. அப்போ நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொன்னது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் சமாதானத்தின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். பல வீடுகளிலே வாக்குத்தத்த அட்டையில என்ன இருக்கும்? இந்த வசனம் இருக்கும். வாக்குத்தத்த போர்டா என்ன பண்ணியிருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் எது முக்கியம்? பணங்காசை காட்டிலும் எது ரொம்ப முக்கியம்? சமாதானம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். 14 நாட்களும் நீங்கள் 14 விதமான வாக்குத்தத்தங்களை கொண்டு பல தேவ செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த 15ஆம் நாளிலே கர்த்தர் அடியேனுடைய இருதயத்தில் வைத்த வார்த்தை, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஜீவனுள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையானது அது சமாதானத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப அவருடைய சமாதானத்தை என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயங்களிலே சமாதானம் இருக்கா? குடும்பத்துல சமாதானம் இருக்கா என்று சொல்லி பார்த்தால் என்னதுதான்? கேள்விக்குறி. யாரை பார்த்து நம்ம கேட்டாலும் சந்தோஷமா இருக்கீங்களா, சமாதானம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா வாய் வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா இருதயத்திற்குள் சமாதானம் இருக்குதா என்று சொன்னால் இல்லை. பல குடும்பங்களில் இல்லை. திருச்சபைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. இதற்கு என்ன காரணம்? ஏன் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, கணவன் மனைவி உறவுல சமாதானம் இல்லை, எதற்காக பிள்ளைகளோடு கூட ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் அதற்கு சில 3 காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை சொல்லி நான் என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது குறிப்பு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யாத்ராகமம் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. போதும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடம் அடிமைகளாக இருந்த பிற்பாடாக என்ன பண்ணப்படுகிறார்கள்? விடுவிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது, நான் சமாதானத்தின் வாழ்வை காண வேண்டும் என்று சொன்னால் நான் அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான சமாதானத்தின் வாழ்வு எனக்கு கிடைக்கணும்னு சொன்னா நான் முதலாவது அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் ஒரு இடத்துல அடிமைப்பட்டு கிடப்பதை கர்த்தர் என்ன பண்ணல? விரும்பல. இவர்களுடைய கூக்குரலின் சத்தம் கேட்ட பொழுது கர்த்தர் மோசே என்னும் இரட்சகனை அனுப்பி எகிப்தியரை 10 வாதைகளால் அடித்து நொறுக்கி என்ன பண்றார்? தம்முடைய ஜனத்தை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நாம் இந்த நாட்களிலே எதில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? நாம் அடிமைப்பட்டு கிடப்பதுதான் நம்முடைய சமாதானத்திற்கு கேடாய் இருக்கிறோம். எந்த காரியங்களிலே நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம்? அதே தான் நம்ம தியானிக்கும். நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள். எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது.
உலகத்தில் உள்ள பாவ காரியங்களை குறிக்கிறது. இன்றைக்கு நம்ம இருக்கிற காலங்களில் நாம் பார்க்கிற பொழுது எதற்கு அடிமையா இருக்கிறோம்? ஒன்று பாவத்துக்கு அடிமையா இருப்போம், இல்லைன்னா பாசத்துக்கு அடிமையா இருப்போம். ஹல்லேலூயா. இந்த பாவத்தின் அடிமைத்தனம் என்று சொல்லி வருகிற பொழுது பலவிதமான பாவங்கள் இருக்கு. இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, பாவம்னு சொன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இது பண்றதா என்னது பாவம் என்று நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஏவாளுக்கு பாவமா இருந்தது எது? ஒரு பழம். ஏசாவுக்கு பாவமா இருந்தது ஒரு சிவப்பு கூழ். நம்ம எலிசாவுடைய வேலைக்காரனா கூட இருந்த கேயாசி, அவனுக்கு எது பாவமா இருந்துச்சு? கன்னியா இருந்தது வஸ்திரம். தாவீதுக்கு பாவமா இருந்தது பத்சேபாள். யூதாஸ்காரியத்துக்கு பாவமா இருந்தது பணம். ஹல்லேலூயா. இதில் எதற்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது ஒரு பாவத்தை பண்ணுகிறான், பத்சேபாள் இடத்துல ஒரு பாவத்தை பண்றான். பாவத்தை பண்ணி இவன் எவ்வளவு நாள் உணர்வு இல்லாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? தாவீது உணர்வு இல்லாமல் எவ்வளவு நாள் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? 10 மாதம் உணர்வு இல்லாமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உரைச்சதுக்கு அப்புறம் இவன் போய் என்ன பண்றான்? கதறி அழுது ஜெபிக்கிறான். இவன் ஜெபிச்ச உடனே முதலாவது பிறந்த குழந்தை என்ன பண்ணிருச்சு? மரித்து போய்விட்டது. ஹல்லேலூயா. இவன் பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சு அடுத்த நாளே போய் தீர்க்கதரிசி சொன்னாரான்னு இல்ல. ஒரு பிள்ளை பிறப்பதற்கு எத்தனை நாள் ஆகுது? 10 மாதம். இப்போ 10 மாதம் வரைக்கும் ஒருத்தன் எப்படி இருக்கான்? உணர்வில்லாமல் இருக்கிறான். வேதனையான ஒரு காரியம். தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான், நான் சொன்னபடி நடந்தவன் தான், அவன்கிட்ட வாக்குத்தத்தம் இருக்கு, வார்த்தை இருக்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக தலையிலே அபிஷேகம் இருக்கு, இவனுக்காக சிங்காசனம் இருக்கு. ஆனா ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை, சவுலின் வஸ்திர ஓரத்தை அறுத்த பொழுது இவனுடைய மனது அடித்து கொண்டது என்று வேதவசனம் சொல்லுகிறார். நீங்க அதை 1 சாமுவேல்ல வாசிக்கும். ஆனால் நீங்கள் பிறனுடைய மனைவியை இச்சித்து அவளிடத்துல பாவம் செஞ்ச போது அந்த மனசு என்ன பண்ணல? அடிக்கல. ஹல்லேலூயா. பாவத்துல எது பெரிய பாவம்? தன்னை கொல்ல வந்தவனை என்ன பண்றான்? பார்த்து இது பண்ணி அந்த குகையில வச்சு என்ன பண்றான்? வஸ்திர ஓரத்தை. அப்ப மனசு அடிக்குது. ஆனா பிறனுடைய மனைவியை இச்சித்து அவளிடத்துல தவறான பாவத்தை செய்து அவனுடைய கணவனை கொன்று, ஆனா என்ன இடையில உணர்வு இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல, அபிஷேகம் பெற்ற புதுசுல, ஞானஸ்தானம் எடுத்தப்போ என்ன இருக்கு? உணர்வு இருக்கு. ஆனா கர்த்தர் நாளுக்கு நாள் நம்மோடு கூட இருந்து நாம் கர்த்தர் இடத்துல இருக்கிற அந்த உறவுல வர 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 என்ன ஆயிருது? நம்முடைய இருதயங்களிலே உணர்வில்லாமல் போகிறார். 10 மாதம் உணர்வில்லாமல் இவன் ராஜாவா என்ன பண்றான்? இருக்கிறான். சிங்காசனத்துல உட்கார்றான், ராஜ கடமைகளை செய்யறான், எருசலேம் தேவாலயத்திற்கு போறான், எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனா எதை பண்ணிருக்க? நீ ஒரு பாவத்தை பண்ணிருக்க. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? நான் சபைக்கு வர்றது போறது எல்லாம் இருக்கு, ஆனா பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கோமான்னு நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன் நான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எதுல எல்லாம் அடிமையா இருக்கோம்? டிவிக்கு அடிமையா இருக்கோம், போனுக்கு அடிமையா இருக்கோம், சீரியலுக்கு அடிமையா இருக்கிறோம். 6 மணி ஆனா என்ன பண்றோம்? டிவி போறோம். நீங்க சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது, நாடகம் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாவத்திற்கு நான் என்ன பண்ணக்கூடாது? அடிமையாகவே கூடாது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் முதலாவது விடுவிக்கிற பொழுதுதான் எனக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். இவன் 10 மாசம் உணர்வு இல்லாம இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உரைத்ததுக்கு அப்புறம் போய் கதறி அழுது ஜெபம் பண்றான். ஹல்லேலூயா. அப்பொழுது முதலாவது பிறந்த குழந்தை கர்த்தர் அடித்து கொன்று போடுகிறார். அப்பொழுது உணர்வடைந்து அப்புறம் வந்து என்ன பண்றான்? சாப்பாடு சாப்பிட்றான். ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு நிச்சயம் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறீங்கிறத என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே பாவம் இருக்கிற வரைக்கும் நம்ம சமாதானத்தின் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. அந்த பாவத்தினுடைய அந்த உணர்த்துதல் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்திலே அதை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இருதயமே லேசாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவும் நம்முடைய மனசாட்சி உடனே குத்தப்படுதான்னு பார்க்கணும். தாவீது அங்க வஸ்திர ஓரத்தை அறுத்த உடனே மனசு குத்துது, ஆனா இங்க மனசு குத்தல.
நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய மனசுல இன்னும் உணர்வு இருக்கா? இருதயத்துல உணர்வு இருக்கா? புருஷனுக்கு விரோதமா பேசும்போது நம்முடைய இருதயம் குத்தப்படுதா? பிள்ளைகளுக்கு விரோதமா பேசும்பொழுது இருதயம் குத்தப்படுதா? கர்த்தருக்கு விரோதமான பாவ காரியங்களை நான் செய்யும் பொழுது என்னுடைய இருதயம் குத்தப்படுதான்னு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. அந்த ஒரு உணர்வு உள்ள ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். ஆகையால் அந்த உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த சமாதானத்தின் வாழ்வு, அந்த வாக்கு தத்தத்தை அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். எல்லா வாக்கு தத்தங்களையும் கேட்கிறோம். ஆனா அந்த வாக்கு தத்தத்திற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்பொழுது பார்த்தோன்னு சொன்னா, இப்போ ஒரு பெரிய வட்டம் ஒன்று இருக்கு. இந்த வட்டத்துக்குள்ள முக்கோணமா ஒரு போடுறோம், ஒரு முக்கோண கோபுரத்தை உள்ள போடுறோம். நம்முடைய இருதயம் தான் என்னது? இந்த வட்டம். இந்த பாவம் உள்ள இருக்கு. இந்த முக்கோணம் தான் பாவம். இது நம்ம ஒவ்வொருக்கா பாவம் செய்யும் பொழுது குதிச்சுக்கிட்டே இருக்கு. முக்கோணத்துக்கு 3 மூளை இருக்கும் கூர்மையா. இந்த வட்டம் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த கூர்மையானதை போடும் பொழுது, இந்த கூர்மையான முக்கோணம் பாவம் செய்யும் பொழுது மேலே கீழே சைட்லலாம் குதிக்கும் பொழுது குத்தி குத்தி என்ன பண்ணுது? வலிக்குது. ஆனால் நாளுக்கு நாளாக அந்த பாவத்தோடு கூடயே நான் வாழ பழகிட்டேன், அந்த பாவத்தோடு கூடயே நான் சஞ்சரிக்க பழகிட்டேன், நான் அப்படியே இருக்கிறேன்னு சொன்னால் இந்த முக்கோணம் உள்ள அடித்து 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 இந்த வட்டத்துக்குள்ளே அது என்ன ஆயிரும்? முக்கோணம் மழுங்கிரும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், குத்துற உடனே வலிக்கும். ஆனால் இப்போ இந்த முக்கோணம் உள்ள கடந்து குதிச்சு குதிச்சு, ஏன்னா நம்ம பண்ணுற பாவம் நிறையா இருக்கு. ஆலயத்திற்கு நேரத்துக்கு நம்மளால் வர முடியலை. ஏன்னா நம்ம பஸ்ஸுக்கு போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஃப்ளைட் ஏற போகிறோம், எல்லாமே என்ன பண்ணிடும்? அந்த இடத்துல நம்ம போகிறது நம்ம சரியான நேரத்துக்கு போகலைன்னா அது போயிடும். ஆனால் திருச்சபை எங்கேயுமே போகாது. அதனால் என்ன பண்ணுறோம்? லேட்டாக வர்றோம். 6 மணி ஜபத்துக்கு 6:30 மணி ஜபத்துக்கு 7:30க்கு உள்ள வர்றோம். ஏன்னா திருச்சபை எங்கேயும் போயிடாது. அல்லேலூயா. அது அங்கேயே தான் இருக்குங்கிறனால நமக்கெல்லாம் என்னது? ரொம்ப அசால்ட். எப்போ போனாலும் பாஸ்டர் இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சோத்திரம் பண்ணிருப்பாரு. அந்த சபை எங்கேயுமே அங்கேயே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வருவார். அன்றைக்கு நீங்க சரியா உணர்வுள்ள அந்த அபிஷேகத்தோடு கூட இல்லாம கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நீங்க இல்லைன்னு சொன்னா அவரு என்ன பண்ணிடுவாரு? பாஸ்டர்மாவை கூப்பிட்டுட்டு போயிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். தாவீது சரியாக யுத்த களத்துல இருந்திருந்தான்னு சொன்னா பாவம் நடந்திருக்காது. இது எல்லாரும் சொல்றது தான். அல்லேலூயா. ஆனா இவன் எங்க இருக்கிறான்? அரண்மனை உப்பரிக்கையில உலாத்திட்டு இருக்கான். நம்ம ஆராதனைக்கு வராம எங்கெல்லாம் உலாத்திட்டு இருக்கோமோ அதெல்லாம் என்னதுதான்? பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம திருடி எதை செஞ்சாலும் அது என்னதுதான்? பாவம். ஞாயிறு ஆராதனையா இருந்தாலும், உபவாச நாட்களா இருந்தாலும், காத்திருப்பு நாட்களா இருந்தாலும், எந்த நாள் பைபிள் ஸ்டடியா இருந்தாலும், எதுக்கா இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதை திருடுகிறது என்னது? பாவம். நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்க வேற எந்த காரியத்துக்கு நீங்க முதலிடம் கொடுத்து, கல்யாணம், காது குத்து, கருமாதி எதுக்குனாலும் நீங்க போறீங்களோ, அந்த உறவுகள், எந்த உறவை நீங்க ரொம்ப நேசிச்சு அவங்க பாசத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? அடிமையா இருக்கிறீங்க. ஐயோ எங்க அக்கா, எங்க அண்ணன், எங்க பாட்டி, எங்க தாத்தா, சித்தப்பா, என் கொழுந்தியான்னு சொல்லி இருப்போம். அல்லேலூயா. இந்த பாசத்தின் அடிமைத்தனத்துல நீங்க ஆண்டவரை விட்டுட்டு, ஆராதனையை விட்டுட்டு நீங்க போறதுனால ஒரு நாள் அந்த உறவை என்ன பண்ணாது? உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. நான் என் குடும்பத்திலிருந்து ஒரு சிறிய சாட்சியை சொல்லுகிறேன். எங்க அப்பா இருக்காங்க. எங்க அப்பாவோட அக்கா, அவங்க பொண்ணு மேரேஜ் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காங்க. அப்போ நான் போக மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வச்சா நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான விசுவாசத்தில் இருந்து அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு போகல. ஆனால் தாய் மாமா முறை யாரு செய்யணும், போகலை, இருந்துட்டார். ஆனால் அக்காவை காட்டிலும் இப்போ அடுத்து அண்ணன் பொண்ணு கல்யாணம் வருது. அண்ணன் பொண்ணு கல்யாணம் வருது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க. இவருக்கு இப்போ ஆண்டவரா அண்ணனான்னு பார்க்கும்போது, அன்னைக்கு ஆண்டவரா அக்காவான்னு பார்க்கும்போது அக்கா பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு, ஆண்டவர் போதுன்னு இருந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து அண்ணன் பொண்ணு கல்யாணம் வரும்பொழுது இப்போ ஆண்டவரா அண்ணனா அப்படிங்கும் பொழுது அண்ணன் பக்கம் விழுந்துட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நட்டாத்துல விட்டாச்சு. இவர் அந்த திருமணத்துக்கு போனாங்க, நாங்களும் போனோம். ஆனால் நாங்கள் போய் அங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு சாத்தான் குளத்தில் ஒரு சர்ச்சில் அட்டன் பண்ணோம். அல்லேலூயா.
ஆனால் கர்த்தர் என்ன பண்ணல, சும்மா திருமணம் முடிச்சு வந்து சரியாய் 4 மாதங்கள் ஆச்சு. அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்காத குறை தான், சண்டை போட்டு இன்று வரையிலும் பேச்சுவார்த்தை இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ அவங்க அண்ணன் மரித்தும் போய் விட்டார். மரிச்சு போற வரைக்கும் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. அல்லேலூயா. இவர் அன்னைக்கு அக்காவுக்கு இருந்த அந்த தீர்மானத்துல என்ன பண்ணல, அண்ணன் காரியத்துல இல்ல. அப்போ ஆண்டவரை காட்டிலும் எதை ஒருவனை முதன்மையாக ஒரு மனிதனையோ பொருளையோ வேலையையோ எதை நம்ம நிறுத்துறோமோ அது என்னது? விக்கிரகம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டு நீங்க பாசத்துக்காக நீங்க எந்தெந்த இடங்கள்ல நேரம் செலவு பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு விக்கிரகம், அதெல்லாம் உங்களுக்கு கண்ணியா இருக்குது. அல்லேலூயா. அதனாலேயே நீங்க சமாதானத்தை இழந்து போவீங்க. பாவம் உங்களுக்குள் இருக்கிற வரையிலும் அந்த சமாதானத்தின் வாழ்வை காணவே முடியாது. பாசத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்து அந்த பாசத்தை கர்த்தர் ஒரு நாள் உடைத்து போடுகிற பொழுது உங்களுடைய இருதயத்திற்குள் சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வரை என் தகப்பனார் அந்த சமாதானத்தை காணல. அண்ணன் இப்பொழுது மரித்தும் போய்விட்டார். இப்ப அந்த குடும்பத்தோடைய பேச்சுவார்த்தையே இல்லை. அப்ப அவர் அண்ணன் பேசலைன்னு ஒண்ணு, அண்ணன் கூட பிறந்த இருக்கிற மீதி 3 தம்பிமார்களும் பேச மாட்டாங்க, 2 சகோதரிகளும் பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. எந்த உறவை மேன்மையாக எண்ணினாரோ எல்லா உறவுகளிலும் இருந்து கர்த்தர் பிரித்து விட்டார். எங்க அக்கா கல்யாணத்துக்கு அவங்க யாருமே வரல. எங்க அப்பா அனாதையை போலதான் அந்த திருமணத்தில் நின்றார். ஹல்லேலூயா. ஆகையால் எந்த ஒரு காரியத்திற்கும் நான் அடிமைப்பட்டு போகக்கூடாது. நீங்கள் முதலாவது தெரிந்து பாவத்துக்கும் அடிமையாயிர கூடாது, பாசத்துக்கும் அடிமையாகிவிடக் கூடாது. இந்த 2 காரியத்தில் நான் அடிமையாகாத பொழுது நான் சமாதானத்தின் வாழ்வை காண்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு அடுத்த காரியத்துக்கு நேராக நாம் செல்லுவோம். 2வது குறிப்பு எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 25:11. இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். போதும். ஹல்லேலூயா. அதே இஸ்ரவேல் ஜனம்தான். ஃபர்ஸ்ட் எகிப்தில் எத்தனை வருட அடிமைத்தனம்? 430 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுவித்து கொண்டு வருகிறார். இப்பொழுது அடுத்து பாபிலோன் தேசத்திலே இப்போ என்ன பண்றாங்க? மறுபடியும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை வருடம்? 70 வருடம். ஹல்லேலூயா. அதே 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறார், அடுத்து அவர்கள் 70 வருடம் முடிந்த உடனே விடுவிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ மீட்டெடுக்கப்பட்ட வாழ்வு, சமாதானத்தின் வாழ்வை நான் காணணும்னா முதலாவது நான் அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 2வது சமாதானத்தின் வாழ்வை நான் காண வேண்டும் என்று சொன்னால் மீட்டெடுக்கப்பட்ட வாழ்வில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மீட்டெடுக்கப்பட்ட வாழ்வு என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, நாம் பல காரியங்கள் என்ன பண்ணியிருப்போம்? சிக்கி போய் இருப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடம் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். பெர்சிய ராஜாவான கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவி என்ன பண்றார்? தம்முடைய ஜனத்தை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மீட்டெடுக்கிற கர்த்தர் ஒரு முறை அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த ஜனத்தை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மறுபடியும் இவர்கள் பாவம் செய்த பொழுது இவர்கள் சிறையிருப்பு பட்டு மறுபடியும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன பண்றாரு? மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் மீட்டெடுக்க முடியாத எந்த சூழ்நிலைகளெல்லாம் நம்ம சுய இச்சையின்படி சார்ந்து, ஏன்னா இவர்கள் ஆண்டவர் மறுபடியும் எதற்காக சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னா, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பழைய போல் அவங்களோடு கூட உலக வாழ்க்கைக்கு ஒத்து தான் வேறு விரிக்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்து என்ன பண்றாங்க? அவர்களோடு கூட ஐக்கியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க கூட என்ன பண்றது? கோயிலுக்கு போறது, அவங்க கிட்ட என்ன பண்றது? அந்நிய ஜாதியின் இடத்துல பெண் எடுப்பது, இப்படி போன்ற காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தருக்கு என்ன வருது? கோபம் வருகிறார். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். இப்போ அந்த காரியம் என்னன்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் மறுபடியுமாக எதுல இருக்கு? உலகத்தோடு கூட, அந்த ரட்சிக்கப்படாத அந்த கூட்டத்தோடு கூட என்ன ஆயாச்சு? ஐக்கியம். இன்றைக்கு கர்த்தர் எதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார்? கர்த்தர் நம்மை முதலாவது கடன் பிரச்சனையிலிருந்து என்ன பண்றாரு? மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்மள என்ன பண்றோம்? கடன் வாங்குறோம், குழுவில் கடன் வாங்குறோம், லோன் போடுறோம், பிஸ்னஸ் லோனு, பர்சனல் லோனு, நகை லோன், எல்லாவற்றையும் என்ன பண்ணுறோம்? ஏன்னா அவன் வீடு கட்டிட்டா நம்மளும் எதையாவது பண்ணி
வீடை கட்டணும். அவன் ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டான், நம்மளும் எதையாவது ஒன்று பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும். ஏன்னா அவன் நல்லா தானே இருக்கான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போய் இருந்து என்னதான் பார்த்துருப்பாங்க? அவன் அங்கே கும்பிட்ற சாமியவே கும்பிட்டுட்டு இருந்தான், அங்கேயே பெண் எடுக்க ஆரம்பிச்சான், பொண்ணு கொடுக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு அதே போல தான் நம்மளும் இருக்கிறோம். அவன் செய்யறது காட்டி எல்லாத்தையும் என்ன பண்றோம்? நம்மளும் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அதை நம்ம செய்கிறதுக்காக என்ன பண்றோம்? பல நேரங்களில் கடனை வாங்குறோம். வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆனா வேதனையான காரியங்களை வர வைக்கிறது யார் தான் வர வைக்கிறோம்? நம்ம தான் வர வைக்கிறோம். நாம் ஒரு முறை திருப்பூர்ல ஒரு வீடு போயிருக்கும் பொழுது, அப்போ ஜெபிச்சுட்டு அங்கே ஜெபிச்சாச்சு. அப்போ அவங்க வீட்டில் உட்காந்து அப்போ அவங்க டீ கொண்டு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்தோம்னு சொன்னால், அவர் எல்லாமே லோன் தான் போட்டிருக்காரு. வீடு கட்டியிருக்காரு, சூப்பராக இருக்குது, லோனு. கார் இருக்குது, லோனு. டிவி இருக்குது, ஒரு பெரிய டிவி, லோன். எல்லாமே இஎம்ஐன்னு என்னது ஸ்டைலாக சொல்லிடுறோம். ஹல்லேலூயா. அதான் ஒரு ஊழியக்காரர் கூட சொன்னார், இந்த இஎம்ஐங்கிறது தான் ஒரு பெரிய பேய். ஹல்லேலூயா. அதை போட்டு எல்லாரும் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? கடன் வாங்கி 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 மேலே மேலே என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? கடன் வாங்கி கொண்டே இருக்கோம். ஹல்லேலூயா. கடன் வாங்குறதை நிறுத்தினாதான் கடன் என்ன பண்ண முடியும்? அடைக்க முடியும். இந்த கடன் அடைப்பதற்கு அந்த கடன், அந்த கடன் அடைப்பதற்கு இந்த கடன் மாறி மாறி வாங்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியாது? மீட்டெடுக்கவே முடியாது. அதான் கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் கலெக்டர் ஆஃபீஸில் போய் தீ கொளுத்திட்டு எதுக்கு சாவறான்? அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியாதுன்னு என்ன பண்ண அவனுக்கு தெரியும். இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விழுந்து போய் கிடக்கிறோமோ அதுல இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு கடன் ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு நாள் சமாதானமா தூங்கவே முடியாது. சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் வட்டிக்காரன் வந்தா வட்டி கொடுக்கணும், பேங்க்ல வச்சாலும் மாத்தி வைக்கணும், வட்டிய கட்டணும். இப்ப கடன் வாங்கி என்ன பண்ணக்கூடாது? எதையுமே செய்ய கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே திருப்பூர்ல ஒரு வீடுகளில் ஒரு செய்தி முடிச்சுட்டு ஒரு உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்கு போயிருக்கோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே நாங்கள் கிளம்புற உடனே அந்த வீட்டின் அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா உடனே வெளியே போனாங்க. போயிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு போயிட்டு உடனே வந்தாங்க. வந்து கையில் 200 ரூபா ஆஃபரிங் கொடுக்குறாங்க. இப்போ நான் எதுக்குமா எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை காசு வாங்கிட்டு வரப்போம். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறாங்க? கடன் வாங்கி காணிக்க. கடன் வாங்கி நீங்கள் காணிக்கையே கொடுக்காதீங்கம்மா, நீங்கள் வைங்க, நாங்கள் இதுக்காக வரல, உடம்பு சரியில்லை, நாங்கள் ஜெபம் பண்ண வந்தோம், நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர் கிருபையில் சுகம் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சர்ச்சில் சாட்சி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இந்த காணிக்கையை போடுங்க. அதுவும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுலேருந்து போடுங்க, கடன் வாங்கி. ஏன்னா அவன் என்ன நினைப்பான்? போய் வாங்குறது எந்த வீடு? ரட்சிக்கப்படாத ஒரு வீடு. அவங்க என்ன நினைப்பான்? வந்திருக்கானுங்க 2 பேர், அவங்களுக்கு காசு கடன் வாங்கி கொண்டு போய் காசு வாங்காம போக மாட்டாங்க. காசு வாங்கினா வந்திருப்பானுங்க, இவன் மட்டும் வராம கூப்பிட்டு வந்திருக்கான். இது கேவலத்துக்கு மேல கேவலம். கடன் வாங்கி காணிக்கையோ கடன் வாங்கி தசம பாகமோ நீங்க ஒரு நாள் என்ன பண்ண வேண்டாம்? கொடுக்க வேண்டாம். கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஆண்டவர் கொடுக்கிற அந்த சிறிய காரியத்துல உண்மையா இருங்க. கடன் பிரச்சனை நெருக்கும், அந்த கடன் பிரச்சனையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வருமானத்துல நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்கிற பொழுது பொத்தலான பையில போட்டது போல வருமானம் போகாது, வீணான மருத்துவ செலவுகள் வராது. கர்த்தர் அதிலிருந்து மீதம் எடுக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் கொடுக்க 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 கர்த்தர் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நான் முதலாவது என்ன பண்ணணும்? கடன் பிரச்சனையிலிருந்து மீளணும்னா நான் கடன் வாங்குறது என்ன பண்ணணும்? நிறுத்தணும். நிறுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு வருமானத்தை சொல்லி என்ன பண்ணணும்? செய்யணும். கணவனுக்கு தெரியாம மனைவி கடன் வாங்கியிருப்பாங்க, மனைவிக்கு தெரியாம கணவன் கடன் வாங்கியிருப்பாங்க, இப்போ பிள்ளைகள் தனியாக கடன் வாங்கி இருக்கும். எல்லாம் ஒரு நாள் வந்து தலையில விழும். அன்னைக்கு குடும்பமா நாங்க சாகறோம். இப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறாம போறதுக்கு காரணம் யாரு? நம்ம கிட்ட இருக்கிற சில குறைகள். உலக பிரகாரமான வாழ்க்கையை பார்த்து அவங்களோடு கூட என்ன பண்றோம்? போட்டி போடுறோம். அவங்கள போல அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுகிற பொழுதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருகிறது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வர்றதுக்கு காரணம் என்னது? கடன் பிரச்சனை. இதுல இருந்து கர்த்தர் நம்ம மீட்டெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, கடன் வாங்குறவங்க எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னு சொன்னா பிசாசுக்கு என்ன தேவை? உங்களையெல்லாம் பரலோகத்துக்கு போக விட கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நரகத்தை ஆண்டவர் யாருக்காக வச்சிருக்காரு? பிசாசுக்காக வச்சிருக்காரு. அவன் நான் மட்டும் தனியா எப்படி போகணும்னு உங்களையெல்லாம் என்ன பண்றான்?
கூட இழுக்கிறான். நான் சின்ன பையனா இருக்கும் பொழுதெல்லாம் சபைகளில் பார்த்தோன்னு சொன்னா பிசாசை பிடிச்சி பயங்கரமா ஆடுவாங்க. எங்க வீட்டிலேயே பலர் ஆடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்கிற எந்த சபைகளுக்கும் நீங்க போய் பாருங்க, பிசாசு ஆடாது. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு பிசாசை டிராக்டர்ல பிடிச்சி கட்டி வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. பைபிள் காலேஜில் பாஸ்டர் நாட்களில் எங்களோடு கூட படித்த ஒரு சகோதரன் பிசாசு பிடிச்சி இருந்தார். அடிச்சு வெட்டுக்கட்டல் அடிச்சு நெத்தி ஓப்பன் ஆச்சு. ஆனா அவர் அசால்ட்டா அதெல்லாம் ஒன்றாகாது அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்படி பிசாசுகள்லாம் என்ன பண்ணுச்சு, முந்தைய நாட்கள் ஆடிச்சு. இப்போ நான் சொல்ற சகோதரர் வந்து ரொம்ப காலம்லாம் இல்லை, 2020 21 தான் இருக்கும். இப்போ ஆடிச்சு. ஆனா இன்னைக்கு சபைகள் எல்லாம் என்ன பண்ண மாட்டேங்குது, பிசாசு ஆட மாட்டேன்டுது. அப்பெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது பிசாசு இங்க ஆடிட்டு சொல்லும், டேவிட் வண்டியை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. நீங்க எனக்கு எல்லாம் கத்திட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அதுல தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லும். நான் சொல்லுகிற போதகர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு. அப்போ அந்த பிசாசு என்ன பண்ணுது, அவ்வளவு வல்லமையாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எந்த சர்ச்சிலையும் பிசாசு ஆட மாட்டேன்றது. எல்லாம் என்ன பண்ணுது, உள்ள கிடக்குது. இஎம்ஐங்கிற பேயில் என்ன பண்ணுது, உள்ள கிடக்குது. அது இப்போ ஆடுறதெல்லாம் இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உன் இஷ்டம் போல வாங்கு, அங்க கடனை வாங்கு, இங்க வாங்கு, குழுவுல ஒரு லோனை எடு, நகையை வச்சு ஒரு லோனை எடு, ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, உங்களை வாழ வைத்து கொண்டு வரு. இப்ப இந்த கடன் வாங்குறத விட்டாதான் என்ன பண்ண முடியும், என்னை கர்த்தர் மீட்டெடுக்க முடியும். இதனால சமாதானம் இல்லாமல் போகிறது, கர்த்தர் இதுல இருந்து என்னை மீட்டெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் வாங்கிட்டு நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போலான்னு நினைப்பீங்க. அங்க ஆண்டவர் எக்காலத்தை ஊதிட்டு வருவாரு. கரெக்டா நம்ம போலான்னு நினைக்கும் போது என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இங்க காலை பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்க, இழுத்துருவாங்க. நீ வட்டி காசு எல்லா காசையும் கொடுத்துட்டு என்ன பண்ணு, உன் ஆண்டவர் கூட போய் யார் கூடனாலும் போ. ஃபைனான்ஸுக்காரன் காலை பிடிச்சி இழுத்துருவான், ஸ்டேட் பேங்க்காரன் இழுத்துருவான், விவசாய கடனுங்க தள்ளுபடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லி பல பிளான் போடுவான். எஸ்பிஐயில் வச்சாதான் தள்ளுபடி பண்ணவே மாட்டான். விவசாய கடனில் வச்சா ஆட்சி மாறும் பொழுது கண்டிப்பா தள்ளுபடி பண்ணிடுவான். ஹல்லேலூயா. அதுக்காண்டி தேடி போய் விவசாயத்தில் என்ன பண்ணுவோம், அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல நகையை வைப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் விட்டு மாறணும். எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு ஒன்று கொடுத்தாருன்னு சொன்னா அது எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அவர் கொடுத்தாருன்னா அதுல என்ன இருக்காது, வேதனை இருக்காது. அது கணவனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவர் கொடுத்தாருன்னா அது என்னவா இருக்காது, வேதனையா இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா நம்மளா ஒன்று தேடி போனோன்னா அதுதான் என்ன வருது காரணம், வேதனை வர்றதுக்கு காரணம். கர்த்தரா கணவனை கொடுத்தாரு, கர்த்தரா மனைவியை கொடுத்தாருன்னா அது சரியா விலா எலும்பா இருக்கும், அது கரெக்டா பொருந்தும். நம்மளா தேடி ஒன்று போனோன்னா அது என்னவா இருக்கும், முள்ளா காலம் பூரா கடந்து குத்திக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, குத்திக்கிட்டே இருக்கும். வியாதியில குத்தும், கணவனா குத்தும், மனைவியா குத்தும், பிள்ளையா குத்தும், சமாதானமே இருக்கு. ஹல்லேலூயா. சமாதானம் எனக்கு வரணும்னா மீட்டெடுக்கப்பட்டவனாய் நான் இருக்க வேண்டும், மீட்டெடுக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். உலக வாழ்க்கைக்கு ஒத்து இந்த உலக காரியங்களுக்கு நான் வேஷம் போட்டு என்ன பண்ணக்கூடாது, திரிய கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த கூளையும் கஞ்சியும் குடிச்சிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிச்சுட்டு அவர் வர்ற அன்னைக்கு கூட போகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களாம் பார்க்கறது பார்த்தா இவர் ஒரு மாதிரி வித்தியாசமா, வேணா இப்போ நான் கிராமங்களில் ஊழியம் பண்ணுறதுனால இப்படி இதாக பேசி அப்படியே பழகிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் என்ன பண்ணும், வியாதியில இருந்து நம்மை மீட்டெடுக்கும். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இருக்கிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிற. அந்த வசனம் யார் தெரியுமா, சங்கீதத்தின் புஸ்தகம் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அதை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். போதும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அதே போல ஒரு குடும்பத்தில் ஒருவர் வியாதியிலே ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள அந்த வியாதிப்பட்டு கிடக்கிற பொழுது அந்த குடும்பமே எப்படி இருக்கு? கண்ணீரோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வியாதியின் படுக்கையில் இருந்து கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து என்ன பண்ணணும்? அவர்களை நடக்க வைக்கணும். ஹல்லேலூயா. எசேக்கியா வியாதிப்பட்டு கிடந்த உடனே தீர்க்கதரிசி வந்து சொல்லியாச்சு, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தணும் எல்லாம் சொல்லியாச்சு. ஹல்லேலூயா. மரிக்கிற நேரமும் வந்துருச்சு. ஆனா தீர்க்கதரிசி வாசல் அண்டை போறதுக்குள்ள முகம் திருப்பி என்ன பண்றாரு? சுவர் புறமாய் திரும்பி கண்ணீர் வடிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரை கண்டு கர்த்தர் உடனடியாக மனமிறங்கி போன தீர்க்கதரிசி திரும்ப வந்து சொல்றாரு, 15 ஆண்டு காலத்தை கூட்டி தருகிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுடைய கண்ணீரை எந்த நேரத்துல யாருக்கிட்ட வடிக்கிறோங்கிறது என்ன பண்ணணும்? தெரியணும். இவ்வளவு பெரிய ஆண்டவர் அறையை கொடுத்துருக்கிறாரு. இதை வாடகைக்கு விட்டாலே ஒரு காசு கிடைக்கும். ஆனா போதகர் இதை எடுத்து இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி 21 நாட்கள் இதற்காக செலவுகளை செஞ்சு என்ன பண்றாங்க? நடத்துறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக? உங்களுடைய பிரயோஜனத்திற்காக. ஆனா இதை எல்லாம் விட்டுட்டு என்ன பண்றோம்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இந்த காரியத்திலிருந்தெல்லாம் முதலாவது நம்ம வெளியே வரணும். பொழுது படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார். நீங்கள் இல்லை, உங்க குடும்பத்தில் யாராயிலும் ஒருவர் பலவீனப்பட்டிருப்பார்கள் சொன்னா நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல போய் மனிதனிடத்துல சொல்லி நம்முடைய கண்ணீரை வடிக்க வேண்டிய நேரம் நமக்கு இல்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. நீங்க போய் மனுஷன்ட்ட சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க? இப்படி வியாதி இருக்கு, உடனே ஒரு கதையை சொல்லுவாங்க. எங்க மாமாவுக்கு அப்படி இருந்துச்சு, எங்க அக்காவுக்கு அப்படி இருந்துச்சு, அவர்லாம் செத்தே போயிட்டாரு, அதானே சொல்லுவான். ஹல்லேலூயா. அதை தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதற்கு பதிலாக ஒழுங்காக தேவனுடைய சமூகத்துக்கு வந்து அமர்ந்து நீங்கள் பாட்டுக்கு பாஸ்டர் வராங்களோ இல்லையோ, ஆலயம் இருக்கும், சாவி எங்கேயா தான் யார்கிட்டயோ கொடுத்துருப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பாட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வாடகை கூட்டா ஒரு காசாவது வரும். எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து? ஏன்னா வீடுகளில் கூட நீங்கள் சில நேரம் தனிமையில் ஜெபிக்க முடியாது. பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு இருப்பாரு, புருஷன் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை பிள்ளைகளை ஏதாவது சொல்லும், இல்லை யாராவது சில வீட்டில் மது பழக்கம் உடையவராக இருந்தால் ஜெபம் பண்ணுற நேரத்தில் தான் வந்து நம்மளை தோசை சுட்டு கொடு, இட்லி சுட்டு கொடுன்னு மிதிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எங்கே வந்துடணும்? ஆலயத்துக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. இங்கே வந்தீங்கன்னா அழகா இருக்கு, கதவை பூட்டிட்டு நீங்கள் பாட்டு கத்து கூப்பாடு போடலாம். அன்னால் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து கண்ணீர் வடிக்க. அப்படி உங்களால் வரவே முடியலை. அப்படி எசேக்கியாவை போல் நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன்னா தான் எங்கே திரும்பணும்? சுகத்தை பார்க்கணும். அப்போ தான் கண்ணீர் விடணும். இல்லைன்னு சொன்னால் நான் வீட்லேயே இருந்து ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், நான் யூடியூப்லேயே பார்த்தேன் பாஸ்டர், இந்த சோழியே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்து மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். அதிலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டெடுக்க வல்லமையுடைய தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா அப்படியாக அழுது ஜெபித்த பொழுது உடனடியாக கர்த்தர் மனம் இறங்குகிறார். உங்களுடைய கண்ணீருக்கு எப்பயுமே ஒரு பவர் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம கூட பிள்ளைகளை எங்கேயாவது கூப்பிட்டு போவோம், ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்ன பண்ண மாட்டோம்? வாங்கி தரமாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஆனால் அது திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது ஏதாவது ஒரு அழுது கேட்டுச்சுன்னு என்ன பண்ணிடுவோம்? வாங்கி கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. அதே போல தான் நீங்கள் எந்த நேரத்தில் கண்ணீர் விடுகிறீர்களோ அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவைகளை குறித்து ஒருபொழுதும் நீங்கள் கலங்கி போய் என்ன பண்ணிடக்கூடாது? கடன் வாங்கிடவே கூடாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் இந்த சாத்தான்குளம் பகுதியில் ஞானியார் குடியிருப்பில் நான் ஆலயத்தை கட்டுகிற பொழுது எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக காங்கிரீட் அடிக்கிற ஸ்டேஜ் வரணும். கான்ட்ராக்ட் படி நான் 3 லட்சம் ரூபா கான்ட்ராக்ட் போடுற அந்த காங்கிரீட் அடிக்கிற டைமில் நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். சென்ட்ரிங் டைமில் 3 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்பொழுது இப்படி எல்லாம் இது பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா நான் கொடுத்துட்டேன். அப்போ அவரும் சொன்னார், இது வரைக்கும் எல்லா பேமெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, காங்கிரீட் போட்டு முடிச்சோடனே கூட நீங்கள் மீதி 1 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க பேசி எனக்கு எல்லாமே எலக்ட்ரிக் லைன் எல்லாம் மேலே முடித்து காங்கிரீட்டு போட்டாங்க. அப்போ தான் பாஸ்ட் மேரேஜ் நடந்தது. நான் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே சில பிரச்சனைகளும் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையும் பார்த்துட்டு எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப மனசுடைஞ்சு போயாச்சு. ஆண்டவர் சொல்லி நம்ம ஆலயத்தை கட்ட வந்தோம், ஆனால் இப்படி இந்த ஊர் முழுசாக நம்மளை எதிர்க்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கவலையில் இருந்தேன். ஆனால் காங்கிரீட் போட்டு முடிச்சு இப்போ நான் அவருக்கு என்ன கொடுக்கணும்? 1 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்போ பிரச்சனையும் ஒரு புறம் இருக்குது, ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கோம், எல்லாரும் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இப்போ ஜெபிப்பறதுக்கும் மனசு இல்லை, 1 லட்ச ரூபா தேவை. இப்போ அவரும் ஃபோன் போட்டு கேட்க போகிற நேரம் ஆயிடுச்சு. அவர் 2 நாள் டைம் கொடுத்தாரு. 3ஆவது நாள் ஃபோன் அடித்து, தம்பி எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் இன்னொருத்தவங்களோட பில்டிங் காசை உள்ளே போட்டிருக்கேன், உடனே வேணும் அப்படிங்கிறார். எனக்கு மனசே இல்லை, 1 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வழி தெரியாமல்
அந்த காங்கிரீட்டுக்கு தண்ணி விட்டுட்டு நான் அதில் அப்படியே தண்ணியை விட்டுட்டு அந்த தண்ணியிலேயே நான் முட்டி போட்டு உட்காந்துருக்கேன். தண்ணி அப்படி போட்டு விட்டு ஓஸ்லேருந்து தண்ணி அப்படியே முழு பில்டிங்கு போயிட்டுருக்கு. நான் முட்டி போட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்கேன். என்ன ஆண்டவரே பண்ணுறது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு 1,00,000 வேணும். அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஜெபமும் வரமாட்டேன்டுது, துதிக்கிறதும் வரமாட்டேன்டுது. ஆனால் பிரசங்கம் பண்ண போகிற இடத்துல சோதனையில் போராட்டத்தில் இப்போ என்ன பண்ணுங்க, துதிங்க ஜோம் பண்ணுங்க அடித்து பேசுவேன். ஆனால் எனக்கு வந்த சூழ்நிலையில் என்ன பண்ணிட்டேன், அமைதியாக அந்த ஆலயத்தில் உட்காந்தேன். ஹல்லேலூயா. அப்படியே அந்த தண்ணியிலேயே நான் பாட்டுக்கு முட்டி போட்டு ஸ்தோத்திரம் மட்டும் போட்டேன். கரெக்டாக அதுக்கடுத்து ஒரு நாள் கழிக்குது. ஒரு நாள் கழித்து ஈரோட்டில் இருக்கிற எங்களுடைய சித்தப்பா ஒருத்தர் ஃபோன் போடுறார். தம்பி இது மாதிரி நம்ம கடைக்கு வர்றவங்க கிட்ட நம்ம ஆலயம் கட்டுறதை பற்றி சொல்லியிருந்தோம், அவர் உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கிற பிரச்சனையில் இப்போ வேறு ஈரோடு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் கூப்பிட்றாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த உடனே எங்கள் சித்தப்பாவுடைய ரெகுலர் கஸ்டமர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு. போன உடனே அவர் வந்தார், ப்ரைஸ் லாட் சொன்னார். தம்பி என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கேட்டார். கேட்டு நேராக உள்ள ஒரு நியூஸ் பேப்பர் கட்டில் பணம் ஒரு கட்டு இருக்குது, கொண்டு வந்து கையில் கொடுக்குறார். ஹல்லேலூயா. எத்தனை லட்சம் பணம் இருக்குது, எவ்வளவு 1000 காணிக்கை இருக்குன்னு அவரும் சொல்லலை. நானும் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கல. நான் உடனே ஐயா நான் ட்ரஸ்ட்டு இப்படி நமக்கு இருக்குது, அதனால் நான் ரெசிப்ட் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. நீங்கள் ரெசிப்டே எனக்கு கொடுக்கக்கூடாது, நான் கொடுத்ததும் தெரியக்கூடாது, நீங்கள் உள்ளே வைங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ரெசிப்ட்டும் போட்டு கொடுக்கல. ட்ரஸ்ட் இதுலேயும் அந்த இது வரவும் இல்லை. ஏன்னா ரெசிப்ட் போட்டால் தான் அதை நம்ம ஆடிட்டு காட்ட முடியும். அதுவும் பண்ணலை. கடைசி அது கையில் வாங்கின மாதிரி தான் இது பண்ணும். அப்போது அந்த ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரு. நானும் உடனே வாங்கிட்டு ஜோம் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சிட்டேன். அப்புறம் எங்கள் சித்தப்பா வீட்டில் போய் அங்கேயே நான் ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு ஈரோட்டில் நான் வந்துட்டு சரி எவ்வளவு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நியூஸ் பேப்பரை பிரித்து பார்க்குறேன். கரெக்டாக 1,00,000 ரூபா. ஹல்லேலூயா. 1,00,000க்கு கூடவும் இல்லை, 1,00,000க்கு குறையவும் இல்லை. ஏன் தேவையும் கரெக்டாக 1,00,000. ஆனால் அவர்கிட்ட ஆலயத்தை கட்டுறதை எங்கள் சித்தப்பா சொன்னது எப்படின்னா அஸ்திபாரம் போட்ட டைமில். ஹல்லேலூயா. நாங்கள் போர் போட்டு மூலக்கல் போட்டு நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்து எங்கள் சித்தப்பா சொன்ன டைம். ஆனால் அங்கே ஆலயத்தின் பாதி வேலை முடிஞ்ச டைமில் அந்த நேரத்தில் தேவைப்படுற அந்த 1,00,000 ரூபாய் என்ன பண்ணார் ஆண்டவர் சரியாக சந்தித்தார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை நம்பாமல் ஏதாகிலும் ஒரு மனிதன்கிட்ட போய் 1,00,000 ரூபாயை வாங்கி நான் அவர்கிட்ட கொடுத்துருந்தேன்னு சொன்னால் எங்கள் அண்ணன் கூட 1,00,000 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தான். நான் கடனாக தரேன், நீ திரும்ப கூட குடு அப்படின்னு சொல்லிலாம் இருந்தான். ஆனால் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக அவனாவே ஆலயத்திற்கு திரும்ப தராத இதுக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்லி பல லட்சங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் அந்த 1,00,000க்கு அவனும் இதை நீ வச்சுட்டு அப்புறமா கூட தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னான். என்னைக்கா இருந்தாலும் அது வந்து ஒரு கடன் தான். கைமாத்தா வாங்கினாலும் கடன். ஆனால் கர்த்தரை நம்பி 3 நாட்கள் அமர்ந்திருந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்ப நான் ஊர்ல இருந்து வந்தேன். திரும்ப அவரை கூப்பிட்டு 1,00,000 ரூபாய் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. சோதனை நேரத்தில் இக்கட்டி நேரத்தில் நம்மை போட்டு அமுத்துகிற பொழுது நம்ம யாரை நோக்கி பார்க்குறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிற பொழுது நான் சமாதானமான வாழ்க்கையில் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு என்னை சமாதானத்தோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3வது சமாதானத்தின் வாழ்வை நான் காணணும்னு சொன்னா நான் வேலி அடைக்கப்பட்ட வாழ்வுக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1வது சமாதானத்தின் வாழ்வை நான் காணணும்னா அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கையில இருக்கணும். 2வது நான் சமாதானத்தின் வாழ்வை காணணும்னா மீட்டெடுக்கப்பட்ட வாழ்வில் இருக்க வேண்டும். 3வது நான் சமாதானத்தின் வாழ்வை காண வேண்டும் என்று சொன்னால் வேலி அடைக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் கூட வாசிக்க முடியும். யோபுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? வேலி அடைத்தார். அந்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம். ஆகையால் அப்படி கர்த்தர் என்ன பண்றாரு? வேலி அடைத்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன பண்ணணும்? நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணணும்? வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஒரு திராட்சை தோட்டத்தை போன்றது. நம்முடைய சபை ஒரு திராட்சை தோட்டத்தை போன்றது. எதற்காக ஒரு நேசர், ஒரு எஜமான எதற்காக திராட்சை தோட்டத்துக்கு முழுமையாய் வேலி அடைத்து பாதுகாக்கிறாரு?
நரி என்ன பண்ணிடக்கூடாது, உள்ள நுழைஞ்சிட கூடாது. நரி எப்படி உள்ள வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நரி வேலியெல்லாம் கடிச்சு துப்பிட்டு வந்துருமா? இல்லை. இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் நரி வேட்டைக்கு போவாங்க. போய் பார்த்தா அது எங்கே தான் ஓட்டை போட்டிருக்கோம், மண்ணில் போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் மற்ற பிரச்சனையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது கடன் பிரச்சனையோ வியாதியோ பாவத்தில் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டு பிடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேலி அடைக்கப்பட்ட வாழ்க்கை என்று பார்க்கிற பொழுது நரி உள்ள நுழைஞ்சிட கூடாது. ஹல்லேலூயா. அதுவும் வாலிப பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் சொல்லுகிறேன், நரி எந்த நேரத்துலையும் நுழைய வாய்ப்பு இருக்கு. நம்ம நினைப்போம் புள்ள கரெக்டாக தான் இருக்கு, பையன் கரெக்டாக தான் இருக்கான், போறான் வர்றான். நேசர் மேலே இருந்து பார்க்கும் பொழுது திராட்சை தோட்டத்தில் வேலி எப்படி இருக்கு, சரியா இருக்கு. ஆனால் அது எங்க நுழையுது, அடியில் குழிய போட்டு நுழையுது. நீங்க இந்த நரி வேட்டைக்கு போனவனை பாருங்க, பைத்தியக்காரன் மாதிரி இருப்பான். ஏன்னா அது ஒரு இடத்துல ஓட்டை போட்டு ஒரு இடத்துல வராது. நீங்க இந்த ஓட்டையில் ஒரு ஆள் நின்னீங்கன்னா அந்த ஓட்டையில் ஒரு ஆள் நிற்கணும். இன்னொரு இடத்துல ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கோம், இன்னொரு இடத்துல ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கோம். ரூட்டு உள்ள என்ன பண்ணும், எக்கச்சக்கமான ரூட்டு நரி போட்டு வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. இதுல இருந்து சின்ன பையனை ஒருத்தனை உள்ள அனுப்புவாங்க. நீ இந்த சைடு போய், இந்த கத்தி மாதிரி ஒன்று வச்சிருப்பான், வேல் மாதிரி வச்சுட்டு, இதை வச்சுட்டு இந்த பக்கம் போகும்பான். இவன் இங்க போகும்பொழுது அந்த ஓட்டைக்கு ஆள் இருக்கும், அங்க ஒரு ஆளே இல்லாத ஓட்டை, எந்த ஓட்டைன்னு அந்த நரிக்கு அது வழியா இது என்ன பண்ணிடும், பூந்து ஓடிடும். ஹல்லேலூயா. அது போலதான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நுழையுது, பல நரி நுழையுது. அழகான பையனை போல அழகான பெண்ணை போல எது நுழையுது, நரி நுழையுது. நம்ம நினைக்கிறோம் புள்ள கரெக்டாக ஜெபம் பண்ணுது, பைபிள் வாசிக்குது, எல்லாம் என்ன பண்ணுது, சரியாதான் இருக்கு, வேலி எல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனால் அடியில் என்ன இருக்கு, ஓட்டை. இந்த நரி எப்படின்னா உள்ள நல்லா நுழைஞ்சிரும், நுழைஞ்சு திராட்சை பழத்தை எல்லாம் நல்லா திங்குது, கொடியெல்லாம் நல்லா பிச்சு போட்டுருது. வரும்பொழுது எப்படி வந்திருக்கும் நரி, ஒண்ணுமே கிடைக்காம நோஞ்சா மாதிரி வந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே உள்ள வந்த உடனே நல்ல புல்ல எல்லாமே கிடைச்சு. இப்போ வந்த வழியா என்ன பண்ண முடியாது, இவனுக்கு திரும்ப போக முடியாது. நல்லா தின்னுபிட்டு தொப்பை அப்படி பெருத்துருது. ஹல்லேலூயா. திரும்ப போகும்பொழுது அந்த ஓட்டை எஸ்ல இருந்த ஓட்டை எக்ஸல்ல கிடக்கும். ஹல்லேலூயா. அப்படி பெரிய ஓட்டையா, ஏன்னா வயிறு தட்டுது, தொந்தி தட்டுது. போகும்பொழுது ஒருத்தனா போனான் அந்த குடும்பத்துக்குள்ள, போகும்பொழுது இப்போ என்ன பண்ணிட்டான், ஒரு பிள்ளைய கூப்பிட்டுட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. இப்போ அங்கே ஒரு குடும்பமே இருதயம் உடஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பல சபைகளில் நீங்கள் பாருங்கள், பெற்றோர்கள் வந்து சொல்கிறதே ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை குறித்து தான் சொல்லுவான். சொல் பேச்சு கேட்கவே மாட்டேன்றான். விசுவாசி கேட்டால் தானே பிள்ளை கேட்பான். கரெக்டு தானே, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தலையாட்டுறீங்க, ஸ்தோத்திரம். நீங்கள் பாஸ்டர் சொல்கிறதுக்கு கேட்டால், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா பிள்ளை கீழ்ப்படியும். நம்மளும் கீழ்ப்படியறதில்லை, நம்ம பெற்றதும் கீழ்ப்படியறதில்லை. அதான் அந்த நம்ம யூடியூப்பில் கூட பார்க்க முடியும். ஒருத்தர், அவன் யாரும் என்னன்னு தெரில, ஆனால் அவர் சொன்னது ரொம்ப உண்மை. ஒன்று, 4 பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஒன்று, நம்ம பெத்தது என்ன சொன்னாலும் கேட்காது. இன்னொன்று, நமக்கு வாச்சது, அது புருஷனோ பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்காது. ஹல்லேலூயா. இன்னொன்று, நம்மளை பெத்தது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட என்ன வேணால் சொல்லுங்கள், அவங்க செய்கிறத தான் செய்வாங்க. கடைசி நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் பண்ணுறது தான் பண்ணுவேன். இந்த 4 பேரையும் திருத்தவும் முடியாது. இந்த 4 பேர் எப்படி தான் போவான், யார் பேச்சையும் கேட்காதவன் நாசமாக தான் போவான். கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்றான், ஊழியக்காரர் வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்றான். ஊழியக்காரர் ஏதாவது சொன்னால் வேற சர்ச்சுக்கு போயிடுறோம். அப்பா அம்மா சொல்கிறதுக்கும் கீழ்ப்படியறது இல்லை. கடைசியாக கொண்டு போய் இவன் எங்கே விட்றாங்க, பைபிள் காலேஜில் விட்றாங்க. ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டவன், தரிசனம் இருக்கிறவன், ஒப்பு கொடுத்தவன் ஊழியத்துக்கு வந்தான். இப்போ கீழ்ப்படியாதவன், அப்பா அம்மாவால் திருத்த முடியாதவன், பாஸ்டரால் திருத்த முடியாதவன் எங்கே வந்துடுறான், பைபிள் காலேஜ் வந்துடுறான். ஹல்லேலூயா. இங்கேயாவது வந்து திருந்துவான். உங்களாலேயே திருத்த முடியல, 20 வருஷமா 25 வருஷமா வளர்த்து திருத்த முடியாது, அங்கே போய் 3 வருஷத்தில் திருந்திருமா? கிடையாது. சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்குள் வளர்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம சின்ன வயசுல குடும்பமாக உட்காந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்போ குடும்ப ஜெபத்தில் அந்த பிள்ளைய உட்கார வைக்கணும். ஹல்லேலூயா. அந்த குடும்ப ஜெபத்தில் அந்த பிள்ளைய உட்கார வச்சு சின்ன வயசுலேருந்தே அந்த ஜெபத்தில் என்ன பண்ணணும், வளர்க்கணும். இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு, எப்படி ஜெபம் பண்ணுவியோ பண்ணு, குழந்தை தான் எப்படியோ பண்ணட்டும், பைபிள் எப்படியோ ஒன்று படி. ஆனால் நமக்கு அதை எதை பற்றியுமே கவலை இல்லை. அது பாட்டு குழந்தைய தூங்க விட்டுருவோம், அது பாட்டுக்கு தூங்கிடுவோம், நம்ம பாட்டுக்கு இருப்போம். அந்த பிள்ளைக்கு படிக்கவும் தெரியாது,
பைபிளை என்ன பண்ணது, எழுத்துக்கூட்டி கூட வாசிக்க தெரியாது. சின்னதுல இருந்தே அந்த பைபிளை நீ படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், பழக்கப்படுத்தணும். சின்னதுல இருந்தே கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். கெட்ட வார்த்தை பேசுது, கெட்ட வார்த்தை பேசுது, கெட்ட வார்த்தை எப்படி பேசுது, அது கேட்டதால தான். எப்படி கேட்டுச்சு, அப்பா அம்மா பேசுறத கேட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்போ நீங்க குழந்தை முன்னாடி எதை செய்றீங்களோ அதை என்ன பண்ணும், திரும்ப செய்யும். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், நீங்க எதெல்லாம் நீங்க பண்ணி ஏமாத்துறீங்களோ அதெல்லாம் உங்க பிள்ளைங்க என்ன பண்ணும், கண்டிப்பா பண்ணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு சகோதரி, பொண்டாட்டி என்ன சொல்றான், சகோதரி. அதே பொய்ய ஈசாக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே போல நம்ம யாக்கோபை பார்க்குறோம், அழகான தந்திரவாதி, சகோதரனை என்ன பண்றான், ஏமாத்துறான். ஹல்லேலூயா. அதே போல என்ன பண்றாங்க, இவனும் அங்க யார் ஏமாத்துறான், மாமனாரு இவனை ஏமாத்துறான். இவன் அழகா ஆட்டு ரோமத்தை அப்படியே போட்டு போறான், ஏசாவை மாதிரி போய் என்ன காட்டுறான், தகப்பனே பாரும் ஆசீர்வதியும்னு கையை காலெல்லாம் பார்த்தான். அவன் குருடன் எல்லாத்தையும் தடவிட்டு ஆசீர்வதிச்சுட்டு விட்டான். ஹல்லேலூயா. அதானே ஆசீர்வதிச்சுட்டான். ஆனா இவன் அனுபவிக்கிற காலம் வருது. இப்போ இவனோட பிள்ளைங்க வருது. இவன் யாருக்கு கொடுத்தது, யோசேப்புக்கு கொடுத்த பலவர்னு அங்கி என்ன பண்றாங்க, ஒரு ஆட்டை அடிச்சு என்ன பண்றானுங்க, ரத்தத்தை எடுத்து இதுல பூசி இப்போ இவன் குருடன் ஆயிட்டான். கொண்டு வந்து காட்டுறாங்க, இது உம்முடைய பிள்ளையினுடைய வஸ்திரமா பாரும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது, நம்ம எதை ஒன்று பண்றோமோ அதை அறுக்கிறதுக்கு ஒரு காலம் வருது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னா அந்த ஏமாற்றம் சரியா இருக்கு. இவன் எப்படி ஒரு ஆட்டு மயிரை போட்டு ஏமாத்தினானோ அதே போல ஒரு ஆட்டு ரத்தத்தை போட்டு இவனை சொல்லிய முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி நியாயங்கள் மிகவும் சரியா இருக்கும். நான் சரியில்லாம போயிட்டு இருக்கேன் போல. மணி 8:30 தாண்டி போகுது. ஸ்தோத்திரம். இருந்தாலும் இன்னொரு நாள் இந்த வாய்ப்பு கிடைக்குமாற்று எனக்கு தெரியல. ஆகையால் இதையெல்லாம் நான் சொல்லி முடிக்கிறேன். 9 மணி ஆனாலும் விட மாட்டேன். நீங்க எல்லாம் வந்தது எத்தனை மணிக்கு தான் வந்தீங்க? 7:30 இருந்தாலும் நான் 9 மணி வரைக்கும் பேசுவேன். அவரு என் கையில் மைக் கொடுக்கும்போது 7:40 தான் கொடுத்தாரு பாஸ்டர். ஸ்தோத்திரம். அதே போல் 8:40 வரையும் நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் சரி. ஸ்தோத்திரம். இப்போ அதே போல் இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு, அப்சலோமுக்கு பயந்து ஓடுறாரு. அப்சலோமுக்கு பயந்து ஓடுறாரு. இப்போ ஓடிக்கிட்டே இருக்காரு. இப்போ அழகான அகிதோப்பேல் என்ன பண்ணுறான், ஒரு ஆலோசனை கொடுக்குறான். உன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் 10 அரண்மனையில் இருக்கு, நீ போயிரு, என்ன பண்ணு, உன் தகப்பனுடைய 10 மறுமனையாட்டிகள்கிட்ட பாபம் பண்ணும், அப்போ உடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர்னு இவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அகிதோப்பேலின் ஆலோசனை தேவ வாக்கு போல் என்ன பண்ணுச்சா நாட்களில் இருந்துச்சா. நான் சொல்கிறதெல்லாம் வசனத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படித்து பாருங்கள். அந்த அதிகாரங்கள் கூட 1 சாமுவேலில் வரும். 1 சாமுவேலில் எத்தனை, 21 2 சாமுவேலா 2 சாமுவேல். ஆமாம், அவர் ராஜா ஆயிட்டாரு. ஆமாம், 2 சாமுவேலில் வரும். ஹல்லேலூயா. இப்போ பயந்து ஓடிட்டு இருக்காரு. இவன் சொன்னபடியே என்ன பண்ணிட்டு அரண்மனையின் உப்பரிக்கையில் போய் என்ன பண்ணுறான், ஒரு கூடாரம் போட்டு சகல இஸ்ரவேலர், அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா புரியும். நீங்கள் எல்லாம் நான் சொல்ல என்னமோ பொய் சொல்கிற மாதிரியே பார்க்குறீங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிருங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், எனக்கு சரியாக தெரியல. 2 சாமுவேலின் புஸ்தகம் 20 எங்கே செத்து போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஸ்தோத்திரம். 10 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, வசனத்தை யாராவது கண்டுபிடிங்க பார்க்கலாம் டக்குன்னு. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 15:16. ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியராகிய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். 16 வாசிங்க. 16. அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். போதும். இப்போ அடுத்து அவன் கொடுக்குற ஆலோசனையை வாசிங்க அந்த வசனத்தை. இல்ல அடுத்து 16ஆம் அதிகாரத்துல 21. அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலில் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பழக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம்
சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல முதலாவது ஏமாற்றவனுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி ஏமாற்றத்தை கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல தாவீதுக்காக கர்த்தர் சரியான ஒரு நீதியை, ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் செய்கிறார். இப்போ தகப்பனை கொல்லணும்னு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சுத்திட்டு இருக்கான். இவன்ட்டு அகிதோப்பேல் இப்படி ஒரு ஆலோசனை சொல்றான், உன் தகப்பன் அரண்மனை வைத்து போன 10 மறுமனையாட்டிகள் இருக்கு, நீ என்ன பண்ண, அவர்களோடு கூட பாவம் பண்ணுன்னு இவன் சொல்றான். இவன் சொன்னபடி இவன் என்ன பண்ணிட்டான், அரண்மனை உப்பரிகையில் என்ன பண்றான், கூடாரத்தை போட்டு சகல இஸ்ரவேலர்களும் கண்களுடைய காணும்படி என்ன பண்றான், பாவம் செய்யறான். ஹல்லேலூயா. நம்ம வாசையில சொல்லணும்னா சித்திக்கிட்ட தப்பு பண்ணிட்டான், சித்திக்கிட்ட சிக்கிட்டான், ஸ்தோத்திரம். ஆனா இவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனை என்னன்னு சொன்னா, நீங்க வாசிங்க 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 18:9. அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். போதும். ஹல்லேலூயா. இவன் எப்படி 10 மறுமனையாட்டிகள் இடத்துல பாவம் செய்யணும், அரண்மனை உப்பரிக்கையில அந்த பால்கனில எப்படி கூடாரம் போட்டி இவன் உயர இருந்தானோ அதே போல கர்த்தர் என்ன பண்றாரு, இவனுக்கு நியாயம் தீர்க்கணும். இவன் எங்க தொங்க விடுறாரு, ஒரு கருவாலி மரத்துல வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்க விட்டார். ஹல்லேலூயா. இனி அடுத்துதான் ஹைலைட். அந்த வசனத்தை வாசிங்க 15. அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். 10 சேவகர்கள் என்ன பண்றாங்க, அடிச்சு கொன்னுறாங்க. இவங்க பாவம் பண்ண மறுமனையாட்டி எத்தனை, 10. இங்கே அடிச்சு கொன்னது 10. கணக்கு கரெக்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறது சரியா இருக்கு. இவன் எப்படி உயர செய்தானோ அதே போல கர்த்தர் இவன் என்ன பண்றாரு, உயர தொங்க விடுகிறார். இவன் 10 பேர் இடத்துல பாவம் செய்கிறார், 10 பேர் இவனை அடிச்சு கொள்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி செஞ்சாருன்னா சரியா இருக்கும். நான் ராஜா தானே, எனக்கு இல்லாத ஆள் பலமா, என் சொந்தக்காரன் அந்த கட்சியில இருக்கான், எங்க அக்கா இந்த கட்சி, எங்ககிட்ட ஆள் இருக்கு, அரசியல் இருக்கு, பணம் இருக்கு, எதை வச்சுட்டு போய் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து இருந்தான். அப்சலோமுக்கு பயந்து ஓடின நேரத்தில் தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்காக வழக்காடி, கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் செய்து நியாயம் தீர்த்தார். சரியாக அது நியாயம் தீர்ப்பு பொருந்தது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்ய அவர் வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். அப்போ வேலி அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கிற நான் என்ன பண்ணணும்னு சொன்னா, எல்லாவற்றிலும் கண்ணும் கருத்துமா இருக்கும். எனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றார், பதிலளிக்க வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அந்த ஊழிய ஸ்தலத்துல எந்த ஒரு பஞ்சாயத்து கிளர்க்கு வந்து தண்ணி 2 டைம் தரமாட்டான்னு சொல்லி மூடி போட்டு போனானோ, அப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். 35 வருடமா அந்த அரசு அலுவலகத்தில் அவன் கிளர்க்கா இருக்கான். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னிடத்துல பிரச்சனை பண்ணி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த நாட்கள் அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல இன்னைக்கு இருக்காங்க கிளர்க்கா. ஹல்லேலூயா. 2 டைம் தூர்த்து போட்டார்கள்னு ஈசாக்கு இதை வாசிக்கும் போது நான் ஜாலியா வாசிச்சேன். ஹல்லேலூயா. ஆனா 2 டைம் நான் காசு செலவு பண்ணி போட்டப்பந்தான் அந்த வசனத்தோட அர்த்தத்தை இன்னைக்கும் நான் உணர்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் பதிலளிப்பார். வேலி அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கும் பொழுது நான் போய் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, என் யுத்தத்துல என் மாம்சத்துல முடிவெடுத்து நான் செஞ்சேன்னா அதுல தோற்று போய்விடுவேன், அதுல நான் என் சமாதானத்தை இழந்து விடுவேன். ஆகையால் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் என்னோடு கூட இருந்து வழக்காடி எனக்கு நீதி அவர் செய்வார் என்று சொன்னார் அது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அது என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது பலருக்கு தேவ எச்சரிப்பா இருக்கும். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்துல எந்த ஒரு காரியம் என்ன பண்ணிடக்கூடாது, நுழையவே கூடாது, நரி போல. ஹல்லேலூயா. அது எந்த ஒரு மனுஷனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம், திருச்சபைகளுக்குள்ள பல நரிகள் என்ன பண்ணும் உள்ள வரலாம். ஹல்லேலூயா. எதுவும் சபையை பிரிச்சு எடுத்துற கூடாது, ஆத்துமாவை அள்ளிட்டு போயிட கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆத்துமாவுக்கு என்ன பண்ணணும், சேர்க்கிறவளா தான் என்ன பண்ணணும் இருக்கணும். அக்கா அங்கே ஒரு சர்ச்சு இருக்குது, அங்கே சாப்பாடு தினமும் போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமுள்ள சாப்பாடு போடுறாங்க, அங்கே போயிட கூடாது. அவர் கார் விட்டு கூப்பிட்டாரு, அவர் பஸ் விட்டு கூப்பிட்டாரு, என்ன பண்ணிடக்கூடாது, போயிட கூடாது. கர்த்தர் வச்ச இடத்துல நின்று என்ன பண்ணணும், பலன் தரணும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் செழித்திருப்பீர்கள். இந்த 3 வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கிற பொழுது நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் நல் வாக்குத்தத்தம் தான், நல்ல வார்த்தை தான். நிறைவேறாம போறதுக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். அல்லேலூயா. நம்ம தான் காரணம். நம்ம அப்படியே முழங்காற்படியிடுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. ரிஷபரதுன ரபதனலகரபரபா. ஓ ரிரி ரிமதனலகரபரபதுன ரபதனலகரபரபா. ஓ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ சபையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த 3 காரியத்தை காட்டிலும் 4ஆவதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது எதிர்பார்க்கிற முடிவை தருகிற வாழ்வு. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாயிருக்கிற அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஓ, நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கு ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த முடிவு தீமைக்கானவைகள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற மகனே மகளே, சில காரியங்களில் இன்னும் எனக்கு முடிவு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களின் முடிவு அது தீமைக்கானவைகள் அல்ல, அது சமாதானத்திற்கான முடிவுகள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஓ ரிஷபரதுன ரபதனலகரபரபோ. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் மறுபடியும் மீட்டெடுப்பேன். பாவ பாவத்திலே இருந்து நம்மை மீட்டெடுக்கிற தேவா. ஓ, இந்த பாவத்திலே இருந்து என்னால எனக்கு விடுதலை கிடைக்கல என்று சொல்கிறார். கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கிறார். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, அந்த வியாதியின் கட்டுகளிலிருந்தே நமக்கு ஒரு விடுதலை. ரிஷபரதுன ரபதனலகரபர மதுரி ரிபதனலகரபரபா. அதே போல நாம் எதிர்பார்த்திருக்கிற சில காரியங்கள், நம்முடைய குடும்பத்திற்காக இந்த வேலை எனக்கு கிடைச்சா பரவாயில்ல, இந்த தொழில் எனக்கு கிடைத்தால் பரவாயில்லை என்று சொல்லி எதை நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் செய்கிற பொழுது நீங்கள் சமாதானம் அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமையுடைய தெய்வமாய் இருக்கிறார். ஓ, ஒருவேளை என் குடும்பத்தில் இவர்களுக்கு திருமணம் முடியாமல் இருக்கு, இவ்வளவு நாட்களாக இன்னும் அவர்களுக்கு திருமணம் முடியலையே என்று சொல்லி வேதனையோடு கூட இருப்பீங்க என்று சொன்னா அந்த எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதே போல ஒவ்வொரு கர்ப்பத்தின் கனியை எதிர்பார்த்து, ஒரு பிள்ளையை எதிர்பார்த்து, ஒரு வம்சத்தை எதிர்பார்த்து, ஒரு தலைமுறையை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருப்பேன் சொன்னா அது தீமைக்கானது அல்ல, என்னை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல. அதை என்னுடைய கரங்களிலே கர்த்தர் தரக்கூடிய நேரத்தில் அது சமாதானத்துக்கு ஏதுவானவையாயிருக்கும். அந்த எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு அபிஷேகத்தில் நிரம்பி விசுவாசத்தோடு கூட அவிவிசுவாசம் இல்லாம முழு இருதயத்தோடு கேட்கிற பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். உன் வாயை விரிவாய்த்திர, நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் நிரப்ப வல்லமையுடைய தெய்வமாய் இருக்கிறார். ரிஷபரதுன ரபதனலகரபரபா ரிரிரிபா ஷண்டனலகரபரபா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்க வல்லமையுடைய தெய்வம். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, உங்களை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல,
அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள், அவைகள் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானவைகள். ஓ, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை. ஓ, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகம் வர 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 குறைவுகள் மாறும். ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவனுடைய தாடியிலே வடிகிறதோ, அவனுடைய அங்கியிலே இறங்குகிறதுமாயிருக்கிறது. உங்கள் மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் என்னைக்கு உங்க தலையை நிரப்பி உங்க தாடியில வடிச்சு உங்க அங்கியில இறங்கியது போகுதோ, அப்ப உங்க வீட்டை எல்லாம் பற்றி பிடிக்கும், உங்களுடைய ஆலயத்தை எல்லாம் பற்றி பிடிக்கும். உங்களுடைய சமாதானத்தின் குறைவுகள் மாறும். குறைவுகள் மாறணும், வருமான குறைவு மாறணும், சமாதான குறைவு மாறணும், சந்தோஷ குறைவு மாறணும்னு சொன்னா முதலாவது நான் அபிஷேகத்தின் நிறைவில் இருக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தின் நிறைவு அது வழிந்து ஓடுகிற பொழுது எல்லா இடத்தையும் பற்றி பிடிக்கக்கூடியதா இருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப விரும்புகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய இருதயத்திலே வைத்து, வலது கரத்தை உங்களுடைய இருதயத்திலே வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சில காரியத்துல நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் சில வேளை பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், பாசத்துக்கு அடிமையா இருக்கிறேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. தாவீதுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் முதலாவது பிறந்த குழந்தையை கொன்று போட்டார். ஆனால் இரண்டாவது அவனுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயமாக அதே தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் கர்த்தர் சாலமோனை கொடுக்கிறார். அவன் கர்த்தருடைய சிங்காசனத்திலே உட்காருகிறான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் ஆளுகை செய்கிறான். உங்களுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்கு பிற்பாடாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுடைய தெய்வமாய் இருக்கிறார். சில வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஆகையால் அந்த அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழணும். கர்த்தர் எங்களை மீட்டெடுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையில இருந்து என்னை மீட்டு எடுத்துருங்க, இந்த வியாதியில இருந்து எங்களை மீட்டு எடுத்து விடுங்க ஆண்டவரே. மூன்றாவது, எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய, என் சபைய, எங்களுடைய எல்லைகளை எல்லாம் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வீரார். இந்த மூன்றும் சரியாயிருக்கிற பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் தர வல்லமையுடைய தேவனாயிரு. உமக்கு நன்றி. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா.